இப்போ பிரின்சஸ் கட்டுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டாட் பிடிக்க போகிறோம். ஷோல்டர் இணைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு விட்டுறலாம். ப்ளவுஸோட முழு உயரம் 15.5 இன்ச்சு வருது. 1 இன்ச்சை லெஸ் பண்ணி நம்ம 14.5 இன்ச்சுக்கு இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். கப் வந்து பொருத்தமான இடத்துல தச்சாதான் இந்த பிரின்சஸ் கட் வந்து அழகாக இருக்கும். சைஸ் பார்த்தீங்கன்னா 40 சைஸ். அப்போ கிராஸ் அகலம் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். கீழே இருந்து மேல் உயரம் 3.25 இன்ச் வந்து நம்ம குறிச்சிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஆம்கோல் சைடு ஒரு லைன் போட்டுக்கலாம். அகலம் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இதோட ஹைட்டு 1.5 இன்ச்சு. இதை இப்படியே பாருங்கள், ஒரு வளைவு ஷேப் வந்து கொடுத்துடலாம். ஆனால் கட் பண்ணும் பொழுது கீழே இருந்தே நம்ம வந்து கட் பண்ணணும். ஓகேங்களா? இதை இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரின்சஸ் கட்டு தைக்கணும் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் கட் தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். கிராஸ் அகலம் உயரமே பார்த்தீங்கன்னா நார்மல் டாட் பிடிக்கிறதுக்கான அந்த ஃபார்முலா அளவு தான். இப்போ ஆம்கோல் சைடு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெட்டிய பகுதியை பாருங்கள், ஒரு நூல் கேப்பில் நம்ம வந்து 2 துணியுமே சேர்த்து வச்சு நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். பிரின்சஸ் கட்டுக்கு கப் வந்து சரியாக பொருத்தமாக தைக்கலை அப்படின்னா அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் ஸ்ட்ரெயிட் கட் பிரின்சஸ் கட் தைக்கணும் அப்படின்னா நார்மலாக நம்ம வந்து எப்படி டாட் பிடிப்போமோ அதே அளவு தான். கிராஸ் அகலத்துக்கு உயரத்துக்கு எல்லாத்துக்குமே அதே அளவு தான். நம்ம வந்து பொருத்தமாக வந்து டாட் பிடிக்கணும். அப்போ தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு நூல் கேப்பில் நம்ம வந்து தையல் போட்டு முடிச்சிட்டோம். இதை தெளிவாக பார்க்கணும், தெளிவாக கற்றுக்கணும் அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்காக நான் அப்லோடு பண்ணுறேன். இப்போ வந்து கழுத்து பகுதியை கரெக்டாக நம்ம சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வெட்டிய கப் பகுதியுமே பாருங்கள், 2 சைடுமே கரெக்டாக வச்சுக்கணும். எப்போதுமே இந்த 2 துணியையுமே இணைக்கும் பொழுது, அதாவது கழுத்து பகுதியும் அந்த கப் பகுதியும் இணைக்கும் பொழுது கீழே இருந்து தைக்கக்கூடாது. ஆம்கோல் சைடில் இருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? 2 துணியையுமே இணைக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக தைக்கணும். கொஞ்சமாக வளைவு ஷேப்பில் தச்சு வரணும். இப்போ நல்ல பக்கமாக திருப்பி பிசுரை வந்து ரைட் சைடு வச்சுட்டு அழகாக நீட்டாக ஒட்டுலே ஓரத்துலேயே நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ கீழே பாருங்கள், லைட்டாக எக்ஸ்ட்ரா பிசுறு இருக்குது. அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இதையுமே ஒரு நூல் கேப்பில் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த சைடு தைச்ச மாதிரியே பாருங்கள், நம்ம வந்து அந்த சைடுமே தச்சுக்கலாம். எப்போதுமே இந்த கப்பகுதியும் கழுத்து பகுதியும் இணைக்கும் பொழுது ஆம்கோல் சைடில் இருந்து தான் இணைக்கவே ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்க, நம்மளுக்கு ப்ளவுஸோட முழு உயரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு முழு உயரம் கரெக்டாக 15.5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. மீதி இருக்கக்கூடிய 1/2 இன்ச்சு தையலுக்கு, அதாவது நம்ம பட்டி தைக்கும் பொழுது தனியாக பீஸ் கொடுத்து தான் பட்டி தைக்கணும். தேங்க்யூ.